My dear students, this is Class 12 Maths Chapter 2, Exercise 2.3 question number 2 பார்க்க போகிறோம். ஓகேவா? Z1, Z2, Z3 அப்படின்னு 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. சார் இங்கே 3 மட்டும்தான் இருக்குது காம்ப்ளெக்ஸ் நம்பரா? ஆமாம், இதை 3 + 0i எழுதலாம்ல. அதே மாதிரி Z2-வை 0 - 7i எழுதலாம். ஓகேவா? ஸோ ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். பட் நம்ம இங்கே வந்து இவங்க ரெண்டு பேரை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிஷனில் இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா Z1 வெளியே, Z2 + Z3 உள்ள. ஸோ Z1 யார்? 3. Z2 + Z3, Z2 - 7i, Z3 + 5 + 4i. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணோம். 3. பாருங்கள், இவங்க ரெண்டு பேரும் லைக் டேர்ம்ஸு. அப்போ -3i வந்துடும். அதாவது -7iல் +4i கழிச்சு -3i. பட் ரியல் பார்ட்டை முன்னாடி வச்சுக்கலாமா? 5 - 3i. ஓகே, ப்ராக்கெட்டுக்குள்ளே சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இப்போ 3ஐ உள்ளே கொடுக்கலாம். அப்போது 3 5s are 15, 3 3s are 9. ஸோ 15 - 9i. இது யார்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடுக்கு வரோம். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், Z1 Z2. அதாவது ஒன்றும் இல்லை, இது உள்ளே எடுக்கும்போது Z1 Z2 Z1 Z3 நடுவில் ப்ளஸ்ஸு. ஓகேவா? ஓகே, இப்போது Z1 யார்? 3. Z2 யார்? -7i. ஓகே, அடுத்து Z1 யார்? 3. Z3 யார்? 5 + 4i. ஓகே, 3 × -7 -21i. இங்கே 3 × 5 15, 3 × 4 12. ஸோ +12i. இப்போது இது மைனஸில், இது ப்ளஸில், ரெண்டும் லைக் டேர்ம்ஸு. ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் எடுத்து முன்னாடி வச்சிடலாமா? 21ல் 12 கழிச்சா 9 வரும், பட் -9. ஏன்னா மைனஸில் பெரிய நம்பர். ஓகே, இது 1, இது 2. பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். ஃப்ரம் 1 and 2 we have LHS ஈக்குவல் டு RHS. நீங்கள் கொஷினை என்டையராக எழுதி ப்ரூவ் பண்ணாலும் ஓகே. therefore Z1 × Z2 + Z3 ஈக்குவல் டு Z1 Z2 + Z1 Z3 இஸ் ப்ரூவ்ட் அல்லது ஷோவ்டு. ஓகேவா? சரி, அடுத்த சம்முக்கு போகலாமா? சப்டிவிஷன் 2ல் பாருங்கள். சப்டிவிஷன் 2ல் இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு Z1 + Z2 உள்ள, Z3 வெளியே. ஸோ என்ன வரும்? Z1 யார்? 3. Z2 யார்? -7i. Z3 யார்? அது வெளியே வைக்கணும். 5 + 4i. ஓகேவா? இப்போது நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு 3ஆல் இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணலாம். 3 5s are 15, 3 4s are 12, 12i. அடுத்து -7i எல்லாம் ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணிடலாம். 7 5s are 35, பட் -35 ஒரு i இருக்கிறதுனால i போட்டுக்கலாம். 7 × 4 28, பட் -28. ஆனால் i × i ஸ்கொயரு, i ஸ்கொயருக்கு ஒரு -1 போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்போது ஒரு 15, இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்னா +28 மாறிடும். முன்னாடி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒன்று ப்ளஸில் ஒன்று மைனஸில். அப்போ நான் 35லிருந்து ஒரு 12 கழிக்கணும். அப்போ 3 3 - 1 2 23i. என்ன 23i? -23i. ஸோ ஆகக்கூடி இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணால் 28 + 15 ரெண்டையும் ஆட் பண்ணால் இங்கே 3 1 கேரி 43. ஸோ 43 - 23i. இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு போகலாமா? ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? Z1 Z3 + Z2 Z3. ஸோ ஃபஸ்ட்டு Z1 யார்? 3. Z3 யார்? 5 + 4i. ப்ளஸ் Z2 யார்? -7i. Again Z3 5 + 4i. Okay, 3 5s are 15, 3 × 4 + 12i, plus -7 × +5 -35i, -7 × +4 -28,
I இன்ட்டு ஐ ஸ்கொயர் வந்தால் -1 போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி, அப்போது இது ஒரு 15. பாருங்கள், 35 - 12. அப்போ என்ன வரும்? மைனஸில் தான் வரும். 5 - 2 3, 3 - 1 2, 23i. இங்கே பாருங்கள், இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும்ல. அப்போ 15 + 28 ஆட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ 43 - 23i. இதை வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது 3 and 4லேருந்து என்ன தெரிய வருது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு தெரிய வருது. ஃப்ரம் 3 and 4 we have LHS equal to RHS. நீங்கள் இதோட விட்டாலும் உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க, ஃபுல் மார்க் தருவாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, கொஷினை என்டையர் எடுத்து எழுதுனீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகேவா? அதாவது Z1 plus Z2 into Z3 is equal to Z1 Z3 plus Z2 Z3 is proved. இப்படி எழுதுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லது. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.